நித்திய துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 ஆராதனை
இறை இயேசுவில் பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த அருமையான காலை வேளையிலே நற்கருணை நாதருக்கு முன்பாக மண்டியிட்டு ஜெபித்து கொண்டிருக்கின்ற நம் ஒவ்வொருவரையும் இந்த நற்கருணை நாதர் அபரிவிதமாக ஆசிர்வதிக்க வேண்டி மன்றாடுவோம். இங்கு வந்திருக்கின்ற நாம் ஒவ்வொருவருமே பலவிதமான எண்ணங்களோடும் ஏக்கங்களோடும் கவலைகளோடும் கண்ணீரோடும் வந்து இருக்கின்றோம். நமக்காக நம்மீது கொண்ட அன்பின் காரணமாக இதோ தம்மையே முழுமையாக அர்ப்பணித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நற்கருணை வடிவிலே நம் மத்தியிலே எழுந்தள்ளியிருக்கின்றார். அந்த ஆண்டவரை போற்றுவோம். ஒன்றுமில்லாமையிலிருந்து இந்த உலகை உருவாக்கிய தேவனே உம்மை போற்றுகின்றோம். உமது வார்த்தையினால் அனைத்தும் உண்டாயின. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, மனிதர்களை நீர் அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற ஒரு காரணத்தினாலே நீர் விண்ணுலகிலிருந்து மண்ணுலகிற்கு மனிதனாக பிறப்பெடுத்தீர். எங்களோடு ஒன்றாக சங்கமித்தீர். பாவத்தை தவிர்த்து இதோ உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த நேரத்திலே இந்த ஜெப வேளையிலே உம்முடைய திரு முன்பாக மண்டியிட்டு கிடக்கிறோம் தகப்பனே. ஏசாயா புத்தகம் 12:4 சொல்கிறது, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் திருப்பெயரை போற்றுங்கள், மக்கள் இனங்களிடையே அவர் செயல்களை அறிவியுங்கள் என்று. அவர் திருப்பெயர் உயர்க என பறைசாற்றுங்கள். இதோ அவருடைய நாமத்தின் பொருட்டு அவருடைய சாயலாக படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவருமே அவருக்கு சாட்சிய வாழ்வு வாழ அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதோ தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ அற்புதங்களையும் புதுமைகளையும் வல்ல செயல்களையும் அனுதினமும் நிகழ்த்தி கொண்டே இருக்கின்றார். திருப்பாடல் 152 சொல்லுகின்றது, அவர் தம் வல்ல செயல்களுக்காய் அவரை போற்றுங்கள், அவர் தம் எல்லையில்லா மாண்பினை குறித்து அவற்றை போற்றுங்கள் என்று. அநேக நேரங்களில் நாம் அவரை துதிப்பதற்கு, கனம் செய்வதற்கு, மாட்சிப்படுத்துவதற்கு போதிய நேரமில்லை. உலகப்போக்கான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆன்மீக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மறந்துவிட்டோம். இது அருமையான ஒரு தருணம் ஆண்டவரை போற்றி புகழ்வதற்காக. 1 யோவான் 1:9 சொல்லுகின்றது, நம் பாவங்களை நாம் ஒப்புக்கொள்வோம் என்றால் கடவுள் நம் பாவங்களை மன்னித்து குற்றம் அனைத்திலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவார். ஏனெனில் அவர் நம்பிக்கைக்குரியவர், நேர்மையுள்ளவர். இதோ இவருடைய பிரசன்னத்தில் இருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் இவருக்கு எதிராகவும் நம்மோடு வாழ்ந்து கொண்டே இருக்கின்ற சகோதர சகோதரர்களுக்கு எதிராகவும் செய்த குற்றங்களை எண்ணி பார்ப்போம். ஆண்டவரே, மனித பலவீனத்தின் காரணமாக இதோ நாங்கள் பாவம் செய்திருக்கிறோம். உம்மை உற்று நோக்க தகுதியில்லா பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை மன்னியுங்கள். 2 குறிப்பேடு 7:14 சொல்லுகின்றது, எனது பெயரை போற்றிடும் என் மக்கள் சிறுமையுற்று தங்கள் பாவங்களில் இருந்து மனம் வருந்தி இறந்து மன்றாடி என் திருமுகத்தை நாடினால் வானகத்திலிருந்து அவளது மன்றாட்டுகளை கேட்டு
அவள் பாவங்களை மன்னிப்பேன் என்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் பாவங்களை மன்னிக்க காத்து கொண்டே இருக்கிறார். நாம் நம்முடைய பாவங்களை, குற்றங்களை, குறைகளை அவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்து, ஆண்டவரே, நான் பாவியாக இருக்கிறேன், என்னை மன்னியுங்கள், என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள், உம்முடைய விலை மதிக்க உடைய ரத்தத்தினால் என்னை சுத்திகரியுங்கள், என்னை புதுப்பியுங்கள் என்று மன்றாடுவோமா? யோவான் 14:13-14 சொல்லுகின்றது, நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் நான் செய்வேன். இவ்வாறு தந்தை மகன் வழியாய் மாற்றி பெறுவார். நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன் என்று சொன்ன அன்பு தகப்பன் இதோ நம் மத்தியில் எழுந்தருளி இருக்கின்றார். கேளுங்கள், உரிமையோடு கேளுங்கள், வாஞ்சியோடு கேளுங்கள், தயக்கம் இல்லாமல் உரையாடுங்கள், பேசுங்கள். அப்போஸ்தலர் சின்னப்பர் எபேசியர் திருமுகம் 6:18 சொல்லுகின்றது, எல்லா வேண்டல்களையும் மன்றாட்டுகளையும் இறைவனிடம் எழுப்புங்கள், எப்போதும் தூய ஆவியின் துணை கொண்டு வேண்டுதல் செய்யுங்கள், இதில் உறுதியாய் நிலைத்திருந்து விழிப்பாயிருங்கள், இறை மக்கள் அனைவருக்காகவும் மன்றாடுங்கள். நாம் யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறோம் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கின்றோமோ எல்லா நல்ல உள்ளங்களையும் நினைத்து பார்ப்போம். இது இந்த ஆலயத்திற்கு வர முடியாமல் இல்லத்திலிருந்து ஜெபித்துக் கொண்டே இருக்கின்ற ஒவ்வொரு உள்ளங்க நினைத்து பார்ப்போம். இதோ பலவிதமான நோய் நொடிகளினால் இல்லங்களிலும் மருத்துவமனையிலும் அவதிப்பட்டு கொண்டே இருக்கின்ற அந்த சகோதர சகோதரர்களுக்காக ஜெபிப்போம். நமது ஆண்டவர் மருத்துவருக்கெல்லாம் மருத்துவராய் இருக்கிறார். இதோ இந்த ஆண்டவர் இயேசுவை நோக்கி நாம் அழைக்கின்ற பொழுது தன்னுடைய வல்லமையான வலக்கரத்தினாலே நம் ஒவ்வொருவரையும் தொட்டு குணப்படுத்துகிறார், ஆசீர்வதிக்கிறார். ஏனென்றால் இவர் ஆசீர்வாதத்தின் தகப்பனாக இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் எதற்காக இந்த நோக்கத்திற்கு நம்மை நாடி தேடி வந்திருக்கிறார் என்பதை நீர் அறிவீரே ஆண்டவரே. இதோ குறிப்பாக ஒவ்வொரு முறை இங்கு வருகின்ற பொழுது இவர் நம்முடைய பாதத்திலே எடுத்து வைக்கக்கூடிய பிரச்சனைகள், என்னுடைய குடும்பத்திலே என்னுடைய கணவர் குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும், என்னுடைய குடும்பமானது கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வர வேண்டும், என்னுடைய குடும்பத்திலே சமாதானம் கிடைக்க வேண்டும், தேவ ஆசீர் கிடைக்க வேண்டும், உடன் பிறப்புகள் மத்தியிலே இருக்கின்ற சொத்து பிரச்சனை தீர வேண்டும், இதனுடைய பிள்ளைகள் பெற்றோர்கள் மன அழுத்தம் நீங்க வேண்டும், இதனுடைய பிள்ளைகள் படித்த படிப்பிற்கேற்ற வேலை வேண்டும், வெளிநாடு சென்று வேலை செய்வதற்கு விசா வேண்டும், திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாத தவித்துக் கொண்டே இருக்கின்றார்கள், குழந்தை பாக்கியம் வேண்டும். இது எங்கள் குடும்பத்திலே எங்களுக்கு தேவையில்லாத சகோதர சகோதரிகள், எங்களுக்கு எதிரியாக மாறியவர்கள் எங்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டே இருக்கின்றார்கள். பில்லி சூனிய மாய மந்திர கட்டுகளினால் எங்களை கட்டி வைத்திருக்கிறார்கள். இதனால் நாங்கள் எவ்வளவுதான் பாடுபட்டு உழைத்தாலும் ஒன்று நிற்பது கிடையாது. ஒரு வருமானமும் எங்களால் சேர்க்க இயலவில்லை. இதோ எல்லா விதமான கட்டுகளும் ஆண்டவருடைய நாமத்தின் பொருட்டு உடைவதாக, அறுக்கப்படுவதாக. இதோ தீய ஆவிகள் எங்கள் மீது ஏவி விட்டு இருக்கின்றார்கள். எல்லா விதமான தீய ஆவிகளும் நாட்டங்களும் நாசரேத்து இயேசுவின் நாமத்தின் பொருட்டு வெளியேறுவதாக. ஆண்டவரே, தாவீதின் மகனே, என் மீது இறங்கும் என்று உம்மை நோக்கி கூவி அழைத்த பிள்ளையுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் புதுமைகளையும் வல்ல செயல்களையும் செய்த ஆண்டவரே, இதனுடைய மத்தியிலே எங்கள் மத்தியிலே பிரசன்னமாயிருக்கின்றவரே, முன்பாக மண்டியிட்டு ஜெபித்துக் கொண்டே இருக்கிற எங்களுடைய வாழ்க்கையிலும் நீர் அற்புதங்களை புதுமைகளை வல்ல செயலை செய்ய வேண்டுமாய் மன்றாடுகிறோம், ஜெபிக்கிறோம் தகப்பனே.
இது திருமணம் நல்ல முறையில் நடக்க வேண்டும், தொழிலில் முன்னேற வேண்டும், வழக்கு விசாரணை சுமூகமாக நடக்க வேண்டும், நல்ல வரன் அமைய வேண்டும், எல்லா விதமான நோய் நொடிகளிலிருந்தும் பூரண விடுதலை சுகத்தை பெற வேண்டும், லோன் கிடைக்க வேண்டும், கால்நடை விவசாயம் செழிக்க வேண்டும், வீடு கட்டி முடிக்க வேண்டும், எல்லா கஷ்டங்களும் நீங்க வேண்டும், திருடு போன பொருட்கள் மீண்டும் கிடைக்க வேண்டும், குடும்பத்திலே ஒற்றுமை சமாதானம் நிலவ வேண்டும், கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து வாழ வேண்டும், உறவுகள் சீர்பட வேண்டும். இப்படி பலவாத எண்ணங்களை கொண்டு, ஏக்கங்களை கொண்டு, கவலைகளோடு கண்ணீரோடு உடைய பிரசன்னத்திலே ஜெபித்து கொண்டே இருக்கின்ற ஒவ்வொருவரையும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இதோ மத்திய நெற்றி 3:8 சொல்கிறது, நீங்கள் மனம் மாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயல்களால் காட்டுங்கள் என்று. யோவான் 16:13 சொல்கிறது, உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழி நடத்துவார். அவர் தாமாக எதையும் பேச மாட்டார், தாம் கேட்பதையே பேசுவார், வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார் என்று. இதோ நம் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிற இந்த தேவனே, உங்கள் ஒவ்வொருடைய கூக்குரலையும் எண்ணங்களையும் விண்ணப்பங்களையும் மன்றாட்டுகளையும் கனிவுடன் செவிசாய்த்து கொண்டே இருக்கின்றார். என் தகப்பனே, இதனுடைய கூக்குரலுக்கு செவிசாய்த்ததற்காக மக்க நன்றி. உம்மை போற்றுகிறேன், ஆராதிக்கிறேன், சுதிக்கிறேன் தகப்பனே. நன்றி ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் செய்த அத்தனை மகத்தான செயல்களுக்காக கோடான கோடி நன்றி ஆஜாவே. எங்கே 2-3 என் பேராக கூடி ஜெபிக்கின்றார்களோ அங்கே அவர் மத்தியில் வசமிருக்கிறேன் என்று சொன்ன அன்பு தகப்பனே, இதோ உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உடைய ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற்றுச் செல்வதற்காக வந்து இருக்கின்றோம். எனவே உம்முடைய ஆவியுடைய வல்லமையினாலே எங்களை நிரப்பும் ஆண்டவரே, தேவ வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் நிறைவாக ஆவி இறங்கட்டும் ஆண்டவரே. நீர் பரிசுத்த புனிதமானவர், நீ சொல்லுகின்றது அப்படியே நடக்கும் என்பதை நாங்கள் நம்புகிறோம், விசுவசிக்கிறோம். என்னுடைய தேவ வல்லமை இங்கே இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு மீதும் கடந்து செல்வதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தன்னுடைய ஆவியை உங்களுக்குள் அனுப்புகிறார், உங்களுடைய உள்ளத்திற்குள் அனுப்புகிறார், உங்களுடைய குடும்பத்திற்குள் அனுப்புகிறார், உங்கள் பிள்ளைகள் மத்தியிலே அனுப்புகிறார். அந்த ஆண்டவருடைய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவருடைய ஆவியை பெற்றுக்கொள்கின்ற பொழுது அங்கு மாற்றம் ஏற்படுகிறது, புதுமை வல்ல செயல்கள் நிகழ்ந்தேறிக்கொண்டே இருக்கிறது. ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம், சுதிக்கிறோம் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ், பிரைஸ் யூ ஜீசஸ். ஹalleluya, hallelujah, 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 hallelujah. ஆண்டவரே, ஆண்டவரே, இறங்கும், இறங்கும் ஆண்டவரே, இறங்கும். உடைய பிள்ளைகள் மத்தியிலே இறங்கும் ஆண்டவரே. இவருடைய தேவைகள் அனைத்து நிறைவேற்றும் ஆண்டவரே. எல்லா விதமான பிரச்சனைகளிலும் விடுதலை தாரும் ஆண்டவரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் கேட்பதற்கு முன்னதாக உடைய பிள்ளைகளுக்கு வாரி வழங்கக்கூடிய ஒரு தேவனாக இருந்து கொண்டே இருக்கிறீரே, அதற்காக உம்மை போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம், சுதிக்கிறோம் தகப்பனே. இந்த தருணத்தில் உடைய பிள்ளைகள் மத்தியிலே நீ எழுந்தருளி வந்து அற்புதங்களையும் புதுமைகளையும் வல்ல செயல் நிகழ்த்து கொண்டே இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆசீர்வதியும், ஆசீர்வாதம் தகப்பன் என்று ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியவரே, நிறைவாக ஆசீர்வதியும். உடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொரு 30 மடங்கு 60 மடங்காகவும் 100 மடங்காகவும் உடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீ வரம் தருவீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இது இந்த தருணத்திலே நீ உம்முடைய பிள்ளைகளை தொட்டு குணப்படுத்தியதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைத்ததற்காக உமக்கு நன்றி. எல்லா விதமான தீய கட்டுகள் இருந்தும் அவளுக்கு விடுதலை கொடுத்ததற்காக நன்றி. தீய ஆவிகளிடமிருந்து அவளுக்கு புதிய வாழ்வு கொடுத்ததற்காக நன்றி. தொடர்ந்து உம்மை போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம், சுதிக்கிறோம் தகப்பனே. கேளுங்கள் கொடுக்கப்படும்,
தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொன்னீரே. என் நாமத்தின் பொருட்டு எதையெல்லாம் என் தந்தையிடம் கேட்பீர்களோ அதையெல்லாம் உங்களுக்கு அருளப்படும் என்று சொல்லியவரே. உலகம் தரமுடைய அன்பை சமாதானத்தை நான் உங்களுக்கு நல்குகிறேன் என்று சொல்லியவரே. உம்முடைய உண்மையான அன்பும் மகிழ்ச்சியும் சமாதானமும் உடைய பிள்ளைகளாகி அவருடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் என்னாலும் குடிகொள்ள நீ வரம் அருள்வீராக. என்னுடைய திரு சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்லும் என்று சொல்லியவரே. ஆசீர்வதியும் உடைய பிள்ளைகளாகிய அவருடைய உள்ளத்தின் ஆழத்தில் புகுந்து கிடைக்கிற அத்தனை எண்ணங்களையும் இயக்கங்களையும் நீ சீர்தூக்கி பார்க்க முடியாது. ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுக்கு எது அதிகம் தேவை அவர் நிறைவாய் கொடுப்பீராக. இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உன்னதமான நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். மாண்பு மானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முறிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். இனி என்னை தேவன் வாழ்கவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உமது திருவுடல் இரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் மீட்பின் பலனை இடைவிடாத அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே யாகப்பலி வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே புவி வாழ்வை நாம் தரவே இறை மாண்பை இன்றே பெறவே இறைவாய் வருவோம் தேவன் அருள் பெறுவோம் இறைவன் நிழலில் வாழ்வின் பொருள் பெறுவோம் வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித அந்தோணியாரின் அன்பு பக்தர்களே, இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பவர்களே என்னுடைய தாயும் சகோதரரும் சகோதரியும் ஆவர். இறை வார்த்தையை நாம் வாசிக்கின்றோம், தியானிக்கின்றோம், கேட்கின்றோம். ஆனால் அதன்படி நடக்கக்கூடியவளாக இருக்கின்றோமா என்பதை சுய ஆய்வு செய்து பார்க்க இன்றைய வழிபாடானது நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. அநேக நேரங்களில் இந்த இறைவார்த்தையை படிக்காமல் இருந்திருக்கின்றோம், தியானிக்காமல் இருந்திருக்கின்றோம். இந்த இறைவார்த்தையினுடைய மதிப்பீடுகளை நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்ட மறுத்து இருக்கின்றோம். அத்தகைய சூழ்நிலையை எண்ணி பார்த்து மனம் வருந்தி மன்னிப்பை மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே
மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உமக்களாகிய எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியானால் கிறிஸ்துவின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்கள் நமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மேலும் இத்திருப்பலியானது ஸ்தனிஸ்லாஸ் தனபாக்கியம், தேசி இம்மானுவேல் சேகரன் அவர்களின் ஆண்மையை பாற்றிக்காகவும், மதன் பிரபு ஜனனி குழந்தை வரம் வேண்டியும் வேலை கிடைக்க வேண்டியும் வேண்டுதல் பலியாகவும், உமா மகேஸ்வரி திருமணம் தடை நீங்கி விரைவில் திருமணம் நடைபெறவும், ராகுல் உடல்நலம், கமலாவதி உடல்நலம் சிறக்கவும், விக்டர் ஆதர்ஸ் உடல் உள்ள நலம் வேண்டியும், விக்டர் தெரேசா மெர்லின் குடும்பத்தில் மரித்த விக்டர் அவர்களின் ஆண்மையிலே பாற்றிக்காகவும், தாமஸ் பிரிசில்லா பில்கேட்ஸ் ரொமாரியோ இன்று பிறந்தநாள் காணும் ஜெஃப்ரின் போஸ்கோவை இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டியும், அந்துவான் நிர்மலா பால் பிரிங்கல் குடும்ப சமாதானம் வேண்டியும் உடல் உள்ள சுகம் வேண்டியும் மகனுக்கு நல்ல வரன் வேண்டியும், மேரி பிரின்சி நல்ல பிரசவத்திற்காகவும் உடல் உள்ள சுகம் வேண்டியும், பிரவீனா குடும்ப நன்றியாகவும், இயேசுதாஸ் லேவிஸ் மகன் பிரசன்னா பிரசாத் நல்ல உடல் சுகம் வேண்டியும், பிரசன்னாவுக்கு நல்ல வரன் வேண்டியும், குடும்பத்தில் சமாதானம் வேண்டியும் புனித அந்தோனியர் வழியாக வேண்டுதல் வழியாகவும், பிரவீன் ஜெனி நினைத்த காரியம் நிறைவேறவும் வெளிநாட்டில் நல்ல வேலை கிடைக்க வேண்டியும் குடும்ப ஒற்றுமை வேண்டியும், மதலைமுத்து நினைத்த காரியம் நிறைவேற வேண்டியும் வேண்டுதல் பலியாகவும், அப்ரஹாம் ஜேபி ரோஸ்லின் குழந்தை வர வேண்டியும், மெர்லின் சோனாலி பிரவீன் கிறிஸ்டோஃபர் நல்ல வேலை கிடைத்ததற்கு நன்றியாகவும், ஜான்சி குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், சலோமி சரண்ராஜ் வேலைவாய்ப்பு கிடைக்க வேண்டியும் உடலுள்ள சுகம் வேண்டியும், ரூபினா சாரா லைலா கிளாரா சுஜித் ராஜா உடலுள்ள சுகம் வேண்டியும், ஜோஸ்வா சுஜித் தேசிபா சகாய டயானா பிறந்தநாள் நன்றியாகவும், செபஸ்தியம்மாள் ராஜமாணிக்கம் எடிசன் ராஜா ஜான்சி ஸ்லோரின் ஸ்டாலின் ரீகன் இவர்களுக்கு புனித அந்தோனியார் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், வெளிநாட்டில் இருக்கும் எடிசன் ராஜாவுக்கு நல்ல உடல் சுகம் வேண்டியும் நினைத்த காரியம் நிறைவேற வேண்டியும் குடும்பத்தில் ஒற்றுமை சமாதானமும், ஜார்ஜ் சேசுமணி இவர்களுக்கு நல்ல உடல் சுகம் வேண்டியும் வேண்டுதல் வழியாகவும், குடும்பத்தில் மரித்த செபஸ்தியம்மாள் அவர்களின் ஆண்மையிலே பாற்றிக்காகவும் இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. முதல் வாசகம் நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம். மன்னவன் மனம் ஆண்டவரின் கைக்குள் அடங்கியிருக்கிறது. வாய்க்கால் நீரைப் போல அவர் அதை தம் விருப்பப்படி திருப்பிவிடுகிறார். மனிதருடைய நடத்தையெல்லாம் அவர் பார்வையில் குற்றமற்றதாய் தோன்றலாம். ஆனால் ஆண்டவர் அவர் உள்ளெண்ணத்தை சூர்த்திக்கு பார்க்கிறார். பலி செலுத்துவதை விட நேர்மையாகவும் நியாயமாகவும் நடப்பதே ஆண்டவருக்கு ஓப்பளிக்கும். மேட்டிமையான பார்வை, இருமாப்பு கொண்ட உள்ளம் இவை பொல்லாரிடம் பழிச்சென்று காணப்படும் பாவங்கள். திட்டமிட்டு ஊக்கத்துடன் உழைப்பவரிடம் செல்வம் சேரும் என்பது திண்ணம். பதற்றத்துடன் வேலை செய்பவர் பற்றாக்குறையில் இருப்பார். ஒருவர் பொய்பேசி சேர்க்கும் பொருள் காற்றாய் பறந்துவிடும். அவருடைய உயிரையும் அது வாங்கிவிடும். பொல்லார் மனம் தீமை செய்வதில் நாட்டம் கொள்ளும். தமக்கு அடுத்திருப்பாரை
அவர்கள் கனிவுடன் பார்ப்பதும் இல்லை. ஏளனம் செய்வோரை அடிக்கும்போது அதை காணும் பேதையராவது படிப்பினை பெறுவர். உணர்வுள்ளவருக்கு அறிவு புகட்டும் போது அவர் மேலும் அறிவுடையவராவர். நீதிமிகு இறைவன் பொல்லாருடைய வீட்டை கவனித்து கொண்டிருக்கிறார். அவர்களை தீச்செயல் காரணமாக தூக்கி எறிந்து அழித்து விடுவார். ஏழை கூக்குரலிடும்போது எவன் காதை பொத்திக் கொள்கிறானோ அவன் தானே உதவிக்காக மன்றாடும்போது எவரும் அவனுக்கு செவி கொடுக்க மாட்டார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு, எந்த துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு. அஞ்சாதே அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு, எந்த துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு. என்ன நிலைதான் நானாலும் எந்த நன்பு மாறாது. என்ன நிலைதான் ஆனாலும் எந்த நன்பு மாறாது. அஞ்சாதே அஞ்சாதே உன்னை நான் காப்பேன். அஞ்சாதே அஞ்சாதே உன்னை நான் காப்பேன். அஞ்சாதே அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு, எந்த துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு. அணைக்க மறப்பாரோ சின்ன துன்பமும் நெருங்க விடுவாரோ. அன்னை உன்னை மறந்தாலும் உன்னை நான் மறவேனே. அன்னை உன்னை மறந்தாலும் உன்னை நான் மறவேனே. அஞ்சாதே அஞ்சாதே உன்னை நான் காப்பேன். அஞ்சாதே அஞ்சாதே உன்னை
துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு, என் அன்பு உன்னோடு, என் அன்பு உன்னோடு. Alleluia, 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 Alleluia. இறை வார்த்தை கேட்டு அதை கடைபிடிப்போர் இன்னும் அதிக பேறு பெற்றோர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி இயல் 8 இறை சொற்றொடர்கள் 19 முதல் 21 முடிய. அக்காலத்தில் இயேசுவின் தாயும் சகோதரர்களும் இயேசுவிடம் வந்தார்கள். ஆனால் மக்கள் திரளாக இருந்த காரணத்தால் அவரை அணுக முடியவில்லை. உம் தாயும் சகோதரர்களும் உம்மை பார்க்க விரும்பி வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று அவருக்கு அறிவித்தார்கள். அவர் அவர்களை பார்த்து இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிறவர்களே என் தாயும் என் சகோதரர்களும் ஆவார்கள் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித அந்தோணியாரின் அன்பு பக்தர்களே, அன்னை தெரசாவை பற்றி சொல்வார்கள், கருவுற்று பெற்றெடுத்தால் சில பிள்ளைகளே பெற்றெடுக்க முடியும், கருவுருவாமல் 1000 பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கிறார்கள் இந்த தாய் என்று. அப்படி என்றால் இவர் எந்த உறவுக்கு சொந்தக்காரர்? இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம், இதோ உம்முடைய தாயும் சகோதரர்களும் சகோதரிகளும் உமக்காக வெளியிலே காத்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொன்ன உடனே அவர் என்ன சொல்லி இருக்க வேண்டும்? அப்படியா, வருகிறேன், வந்து பார்க்கிறேன், அல்லது சற்று காத்திருக்க சொல்லுங்கள், அப்படி தானே சொல்லியிருப்போம் நம்ம அந்த இடத்துல இருந்தா. அவர் என்ன சொன்னார்? எவர் இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகின்றார்களோ அவர்களே என்னுடைய தாயும் சகோதரர்களும் சகோதரியும் ஆவார். அநேக நேரங்களில் இதை படிக்கின்ற பொழுது நமக்கு குழப்பமாக இருக்கும். அப்படி என்றால் ஆண்டவர் இயேசு தன்னுடைய தாயை மதிக்கவில்லை, அவர் அவரை
உதாசீனப்படுத்திவிட்டார் என்று ஒரு எண்ணம், சிந்தனை நமக்குள் வந்து விடுகிறது. அன்னை மரியானவளுக்கு வானுதர் காட்சி கொடுத்த போதே அவர் என்ன சொன்னார்? இதோ நான் ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லி அந்த ஆண்டவருடைய திருவுளத்திற்கு தம்மையே முற்றிலுமாக கையளித்து விட்டார். அப்படி என்றால் அப்பொழுதே அவர் இரத்த உறவை காட்டிலும் இறையாட்சி உறவு மேலோங்கியது, மேன்மையானது என்பதை அவர் அறிந்திருந்தார். எனவே தன்னுடைய மகன் எதை குறித்து இப்படி சொல்லுகிறார் என்பதையும் அவர் அறிந்திருந்தார். எனவேதான் அந்த வார்த்தைக்கு அவர் பதில் வார்த்தை சொல்லாமல் இருக்கின்றார். இது 12 வயதிலே அவர் காணாமற் போன பொழுது யோசேப்பும் அன்னை மரியாவும் அவரை தேடிச் செல்கின்றார்கள் எருசலேம். அப்பொழுது அவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? இறை வாக்கினர் மத்தியிலே அவர் அமர்ந்து இறை வார்த்தைக்கு விளக்கம் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அப்பொழுது அன்னை மரியானவள் ஏன் இப்படி செய்துவிட்டீர் என்று கேட்ட பொழுது, நான் என் தந்தையின் அலுவலில் ஈடுபட்டு இருப்பது உங்களுக்கு தெரியாதா? நான் என்ன செய்ய வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும், பிறகு ஏன் என்னை தேடுகிறீர்கள் என்று அவர் அப்பொழுதே சொல்லியிருக்கின்றார். ஆண்டவர் இயேசு தன்னுடைய 3 ஆண்டுகால பணி வாழ்விலே எத்தனையோ சகோதர சகோதரிகளை சந்தித்திருக்கின்றார். எத்தனையோ நபர்களுக்கு இறை வார்த்தை அறிவித்திருக்கிறார், போதித்திருக்கிறார். எத்தனையோ அற்புதங்களையும் புதுமைகளையும் வல்ல செயல்களையும் செய்திருக்கின்றார். அப்பொழுதெல்லாம் அந்த தாய் பார்த்து கொண்டுதானே இருந்தார்கள். அப்பொழுது அந்த தாய்க்கு தெரியும் அல்லவா, தன்னுடைய மகன் எந்த பணியிலே ஆர்வமுடன் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார் என்பது கண்டிப்பாக தெரியும். எனவேதான் தன்னுடைய மகனுக்கு அவர் ஒரு பக்கபலமாக, ஒரு ஏணியாக, ஒரு தோணியாக இருந்து கொண்டே இருக்கின்றார். இறையாட்சி பணியை நிறைவாக ஆற்றுவதற்காக, முழுமையாக செயல்படுத்துவதற்காக. 2 பெண்மணிகள் நண்பர்கள் சில மாதங்கள் கழித்து ஒருவரை சந்தித்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அப்பொழுது ஒரு பெண்மணி பார்த்து இன்னொரு பெண்மணியை கேட்கின்றார், ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து, எப்படிப்பா இருக்கிற? நல்லா இருக்கிறேன், ரொம்ப சந்தோஷம். எப்போ கடைசியாக உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமணத்தில் கல்யாணத்தில் பார்த்தது, அதுக்கப்புறம் பார்க்கல. சரி சரி, உன் பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சு அவள் எப்படி இருக்கிறா? அவளுக்கு என்ன, ராணி மாதிரி இருக்கிறா. அவங்க வீட்டுக்காரரு தங்கத்தட்டில் வச்சு தாங்குறாரு. டெய்லி அவர் தான் பெட் காஃபி போட்டு என் மகளுக்கு கொடுக்குறாரு. எங்கே வெளியில் போனாலும் கூட்டு போகிறாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க 2 பேரும். அப்படியா, ரொம்ப சந்தோஷம். அதே நாளில் தானே உன் மகனுக்கும் கல்யாணம் பண்ண. உன் மகன் எப்படி இருக்கிறான்? அதை ஏன் கேட்குற? அவன் ஒரு பொண்டாட்டி தாசனாக இருக்கிறான். அவளுக்கு இவனாக பெட் காஃபி போட்டு கொடுக்குறான். அவள் 6 மணி வரைக்கும் தூங்குறா. எங்கே போனாலும் 2 பேரும் ஜோடி போட்டு தெரியுறாங்க. உன் மகளுக்கு ஒருத்தன் செய்தால் அவன் ரொம்ப நல்லவன், அதே உன் மகன் வேறொருத்திக்கு செய்தால் அவன் ஆகாதவன். இதுதான் மனித நிலை. எனவே சில சமயங்களில் நாம் பார்வையாளர்களாக இருக்கின்றோம், பங்கேற்பாளர்களாக இருப்பது கிடையாது. இந்த பார்வையாளர்களாக இருந்தவர்கள் தான் ஆண்டவர் இயேசுவிடத்திலே குறையை கண்டுபிடிக்கின்றார்கள். இவர் தன்னுடைய தாயை உதாசீனப்படுத்தி விட்டார், மதிப்பு தரவில்லை என்று. ஆனால் பங்கேற்பாளராக இருந்தவர்கள் தெரியும், அன்னை மரிக்கும் இயேசுவுக்கும் எத்தகைய ஒரு உறவு பிணைந்து இருக்கிறது என்பதை அவர்கள் அறிவார்கள். இன்று நீங்களும் நானும் அந்த இறைவனை சந்திப்பதற்காக வந்திருக்கின்றோம். அந்த இறைவனுடைய வார்த்தையை கேட்பதற்காக வந்திருக்கின்றோம். அந்த இறைவனுடைய திருவிருந்திலே பங்கெடுப்பதற்காக வந்திருக்கின்றோம். ஆனால் எனக்கும் அந்த இறைவனுக்குமான உறவு எப்படிப்பட்ட ஒரு உறவாக இருக்கிறது? இரத்த உறவாக இருக்கின்றதா? குடும்ப உறவாக இருக்கின்றதா?
அதிலும் தாண்டி சமூக உறவாக இருக்கின்றதா அல்லது இறையாட்சி உறவாக இருந்து கொண்டே இருக்கிறதா? சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அநேக நேரங்களில் நாம் குடும்ப உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். நான், எனது குடும்பம், என்னுடைய பிள்ளைகள் என்று நாம் அந்த குறுகிய வட்டத்திற்குள் முடங்கி விடுகின்றோம். ஆனால் ஆண்டவர் இயேசு அதை கடந்து தன்னலம் எனும் நிழலில் வாழ்வதை விட பிறநலம் எனும் வெயிலில் வாழ்வதை மேல் என கருதி தன்னையே பிறருக்காக அவர் கரைத்து கொள்கின்றார். அப்படி என்றால் அவர் பிற நலனில் அக்கறை உள்ளவராக இருந்து இருக்கின்றார். இன்று நீங்களும் நானும் அவரை போன்று இருக்க அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். வேதாம பைபிள் படிக்கிறேன் அப்படின்னு சொல்வதில் சந்தோஷம் கிடையாது. அந்த வார்த்தையின்படி நான் செயல்படுகிறேனா, நடந்து கொள்கிறேனா, அதுதான் முக்கியம். வாசி வாசி வாசி. எதை வாசி? இறை வார்த்தையை வாசி. நட நட நட, இறை வார்த்தையின்படி நட. பிறருக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை நடத்தி காண்பி. ஆண்டவர் இயேசு இதைதான் தன்னுடைய வாழ்க்கையிலே செய்து காண்பித்தார். அவர் நம் அனைவருக்கும் ஒரு கிரியா ஊக்கியாக இருந்து கொண்டு இருக்கின்றார். நீங்களும் நானும் அத்தகைய ஒரு வாழ்வு வாழதான் அழைத்திருக்கின்றார். அந்த இறை வார்த்தையை படிக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்கின்றோமா என்பதுதான் நமக்குள் நாம் கேட்கக்கூடிய ஒரு வினாவாக இருக்கின்றது. மத்தேயு நற்செய்தி 19:29 வாசிக்கின்றோம். என் பெயரின் பொருட்டு வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தந்தையையோ தாயையோ பிள்ளைகளையோ நிலபுலன்களையோ விட்டுவிட்ட எவரும் 100 மடங்காக பெறுவர், நிலை வாழ்வையும் உரிமை பேராக அடைவர் என்று. எதை நாம் விட்டுவிட்டு இருக்கின்றோம் 100 மடங்காக பெற்றுக்கொள்வதற்கு? எதையும் விட்டுவிடவில்லை, அனைத்தையும் பிடித்து கொண்டு இருக்கின்றோம். எதை பிடித்து கொள்ள வேண்டுமோ அதை தவிர்த்து. இது அப்போஸ்தலர் சின்னப்பர் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 5:17 சொல்லுகின்றார், ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்து இருக்கும்போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராய் இருக்கிறார், பழையன கழிந்து புதியன புகுந்தனன்றோ. நான் இறைவனோடு ஐக்கியமாகிவிட்டேன், சங்கமித்து விட்டேன் என்றால் அந்த இறை வார்த்தையின்படி நடக்கக்கூடியவராக நான் என்னையே மாற்றிக்கொண்டேன் என்பதுதான் இதனுடைய அர்த்தமாக இருக்கின்றது. எனவே தான் அப்போஸ்தலர் சின்னப்பர் பிலிப்பியர்கள் திருமுகம் 4:13 இப்படியாக வாசிக்கின்றோம், எனக்கு வலுவூட்டுகிறவன் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. நீ அவரோடு இணைந்திருந்தால் தான் உன்னால் என்ன செய்ய முடியும்? எதையும் செய்ய முடியும், சாதிக்க முடியும். இதுதான் திருப்பாடல் ஆசிரியர் 119:1 சொல்லுகின்றார், மாசற்ற வழியில் நடப்போர் பேறு பெற்றோர், ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். திருச்சட்டம் இறைவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தையின்படி நீங்கள் நடக்கின்ற பொழுது நீங்கள் பேறு பெற்றவர்களாக இருக்கின்றீர்கள். இதை தான் அப்போஸ்தலர் சின்னப்பர் ரோமியர்கள் திருமுகம் 10:17 சொல்லுகின்றார், அறிவிப்பதை கேட்டால்தான் நம்பிக்கை உண்டாகும், கிறிஸ்துவை பற்றிய செய்தி அறிவிக்கப்பட்டால்தான் அதை கேட்க வாய்ப்புண்டு. அப்போ நீங்களும் நானும் நம்முடைய சொல்லினாலும் செயலினாலும் அதை பிறருக்கு அறிவிக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். எப்பொழுதெல்லாம் நாம் நம்முடைய சொல்லினாலும் செயலினாலும் அதை பிறருக்கு அறிவிக்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் இயேசுவினுடைய தாயாகவும் சகோதரனாகவும் சகோதரியாகவும் இருந்து கொண்டு இருக்கிறோம் என்பது நிதர்சனமான ஒரு உண்மை. இதுதான் யோவான் நற்செய்தி 8:31 சொல்கிறது, என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாயிருப்பீர்கள். அன்னை மரியானவள் ஆண்டவர் இயேசுடைய வாழ்க்கையிலே முதன்மை சீடத்தியாகவும் முழு முதற் சீடத்தியாகவும் இருந்தார். எனவே அவர் அதை புரிந்து கொண்டு அதன்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டார். நீங்களும் நானும் அந்த இறை வார்த்தையை கேட்பதோடு மட்டுமன்றி அதன்படி நடப்பவளாக இருக்க இன்றைய கல்வாரி பலியிலே முழுமையாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆமீன்.
மன்றாட்டுக்கள். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, பாவத்தினால் பலவீனம் அடைந்திருக்கும் எங்கள் ஆன்மா தெய்வீக அன்பையும் அருளையும் ஆசிரையும் பெற்று புதுவாழ்வு வாழ வழிவகுக்க வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா மன்றாடுகிறோம். எங்களை உம்மிடமிருந்தும் எங்களோடு வாழுகின்ற சகோதர சகோதரிடமிருந்தும் பிரித்திடும் சோதனை நேரங்களில் எங்களுக்கு நீர் துணை புரிந்து நாங்கள் உமக்கு பிரியமானதை எப்போதும் செய்ய நீர் உதவ வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களுக்கு உமது அன்பு வாழ்விலும் விசுவாசத்திலும் திருச்சபை தோழமையிலும் நீர் பங்கு கொடுத்ததற்காக நன்றி கூறும் இவ்வேளையில் நாங்கள் எடுத்துக்காட்டான சாட்சிகளாக வாழ துணை செய்ய வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குணம் தந்து எங்களை வாழ வைக்கும் தெய்வமே, எங்கள் உடல் உள்ள ஆன்ம நோய்களை போக்கி எங்களுக்கு வேண்டிய நற்சுகத்தையும் அன்பு நிறைந்த வாழ்க்கையையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தர வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவனாகிய உம்மையும் உமது சாயலாக படைக்கப்பட்ட எங்கள் அயலாரையும் அன்பு செய்யவும் எங்களால் இயன்ற உதவியை பிறருக்கு தாராளமாக செய்து உமது இரக்கத்தையும் வள்ளல் தன்மையையும் ஓரளவுக்கு எங்கள் வாழ்வில் பின்பற்ற வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பராமரிக்கும் இறைவா, எங்கள் வாழ்வில் வறுமை, பிரிவினை, துன்பம், கஷ்டங்கள் நீங்கி நாங்கள் புதிய உற்சாகத்துடனும் நம்பிக்கையுடனும் வாழ வழிவகுக்க வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். காலங்களை அர்ச்சிக்கின்ற இறைவா, எங்கள் பிள்ளைகள் மற்றும் எங்களின் எதிர்காலத்தை நீர் ஆசீர்வதியும். எங்கள் பிள்ளைகள் பொறுப்புடன் திட்டமிட்டு உழைத்து உமது அருளால் முன்னேறவும் ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை நீர் அவர்களுக்கு அமைக்க உதவ வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பாவிகளை தேடி மீட்க வந்த இறைவா, நாங்கள் எங்கள் பலவீனங்கள் குறைகளை உணர்ந்து திருந்தவும் எங்களுக்கு எதிராக தீமை செய்தவர்களை மன்னித்து நன்மை செய்யவும் எல்லோருடன் ஒற்றுமையுடன் வாழவும் அருள் தர வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பிரிந்த குடும்பங்கள் ஒன்றிணையவும் சமாதானம் இல்லாத நாடுகள் அமைதி பெறவும் வேலையின்றி வாடுபவர்கள் நல்ல வேலை வாய்ப்பு பெறவும் ஏமாற்றத்திலும் சோதனையிலும் தவிப்போர் புதுவாழ்வு பெறவும் வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இந்த ஜெப வேளையிலே நாங்கள் நம்பிக்கையுடன் பிரசன்னத்தில் எடுத்து வைக்கின்ற மன்றாட்டுகளை ஏற்று எங்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் ஆசிரையும் வழங்கிட வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கருணை நிறை இறைவா, காணிக்கை தருகின்றோம். கருணை நிறை இறைவா, காணிக்கை தர வந்தோம். என்னையே உமக்கு காணிக்கையாக்கி உம் பதம் அளிக்கின்றோம். கனிவுடன் ஏற்றருள்வார், கனிவுடன் ஏற்றருள்வார். கருணை நிறை இறைவா, காணிக்கை தர வந்தோம். என்னில் என்ன உண்டு இறைவா உமக்கு அளித்திடவே, காணிக்கை என்பதெல்லாம் இறைவா உந்தன் படைப்பல்லவோ. என்னில் என்ன உண்டு இறைவா உமக்கு அளித்திடவே, காணிக்கை என்பதெல்லாம் இறைவா உந்தன் படைப்பல்லவோ. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித அந்தோனியாரின் நினைவு கொண்டாட்டத்தில்
உமக்கென அர்ப்பணிக்கப்பட்ட எங்கள் இறைப்பற்றின் காணிக்கைகளை கொண்டு வருகின்றோம். இவை நிலையற்ற ஆறுதலை குறித்து காட்டினாலும் நீர் வாக்களித்த நிலையானவற்றின் மேல் நாங்கள் நம்பிக்கை இழக்காதிருப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோனியாருடைய நினைவு நாளில் முத்திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றீர். அவருடைய இறைப்பற்று மிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரரோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருவோர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் எமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். திருமணின்று எமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என ஏற்றுக்கொண்டீர். எனவே எமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜீவானந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மத்திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தின் எதிர்நோக்குடன் தீழ்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும்.
கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முகுந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புனிதத்த வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவ வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறைப்படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து செல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தொழிலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத்திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுலகிற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு தருகின்ற அந்த உண்மையான அன்பையும் மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் ஒருவர் ஒருவரோடு பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையின்படி நடக்கின்றவர்களே இவருடைய தாயும் சகோதரன் சகோதரியும் ஆவர் என்று உரைத்த உன்னத தேவன். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவருமே பெறு பெற்றோர். ஆண்டவரே, தேவனின் இல்லத்தில் எழுந்து வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
ஆண்டவரே, நீரே என்னை மயக்கிவிட்டே, நானும் மயங்கிப் போனேன். ஆண்டவரே, நீரே என்னை மயக்கிவிட்டே, நானும் மயங்கிப் போனேன். தாயின் கருவினில் உருவாக்கினீர், கடித்து விழும்போது தாங்கினீர். தூரச் சென்றாலும் துணையாய் வந்தீர், துன்பத்தில் வாழ துணிவை தந்தார். தாயின் கருவினில் உருவாக்கினீர், தூரச் சென்றாலும் துணையாய் வந்தீர், துன்பத்தில் வாழ துணிவை தந்தார். அஞ்சாதே என் மகனே, உன்னோடு நான் இருப்பேன். கலங்காதே என் மகளே, கரம் பிடித்து நடத்திடுவேன். உலகம் நொடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன். உலகம் நொடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன். ஆண்டவரே, நீரே என்னை மயக்கிவிட்டீர், நானும் மயங்கிப் போனேன். நன்றி மன்றாட்டுக்கள். நன்மை தனத்தின் ஊற்றாகிய இறைவா, உம் அன்பு திருமகன் இயேசுவை எங்களுக்கு ஆன்ம உணவாக கொடுத்து எங்களை உமது கண்ணின் கருவிழி போல் காத்து வருவது பேருவகர்த்தக புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருச்சபைக்காகவும் எங்களை உமது அனுபவத்திற்கு அழைத்து செல்லும் திருவருள் சாதனங்களுக்காகவும், அதனால் நாங்கள் அருள் வாழ்விலும் விசுவாசத்திலும் வளர்ந்து வருவதற்காக புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தனிப்பட்ட முறையிலும் குடும்பத்திலும் நாங்கள் எத்தனையோ நன்மைகளை பெற்றுள்ளோம். நீர் எங்களுக்கு வாழத் தந்த வாய்ப்புகளுக்காகவும், நாங்கள் சந்தித்த நல்ல மனிதருக்காகவும், நல்ல நிகழ்ச்சிகள் மற்றும் கிடைத்த உன்னதமான அனுபவங்களுக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இங்கு நன்றி சொல்ல வந்திருக்கின்ற எம் சகோதர சகோதரி வாழ்வில் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும், அளித்த ஆறுதலுக்காகவும்
புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்வு உமது திருக்கொடை என உணர்கிறோம். நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற உடல் உள்ள சுகத்திற்காகவும் விடுதலைக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தனிப்பட்ட முறையில் நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் இப்போது மௌனமாக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புனித அந்தோனியாருடைய அன்பு பக்தர்களே, இந்த திருத்தலத்தின் நண்பர்களே, உபகாரிகளே, உங்கள் அனைவரையும் அமலாசிரம துறவிகள் அழிவு சார்பாக அன்போடு இந்த திருத்தலத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். உங்களை அன்புடன் நினைவு கூர்ந்து எங்களது தினசரி ஜெபத்தில் உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய வேண்டுதலும், உங்களுடைய மன்றாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து புனித அந்தோனியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் அற்புதமான காரியங்களால் தொடர்ந்து ஆசீர்வதிக்கும்படியாக உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். செவ்வாய்க்கிழமைகளில் இந்த திருத்தலத்தில் வழங்கப்படுகிற புனித அந்தோனியாருடைய மந்திரித்த ரொட்டிக்கான செலவில் பங்கு கொள்கிறவர்களையும் குரு மாணவர் நிதி வழங்குபவர்களையும் அன்போடு வரவேற்கிறோம். அது சிறிய தொகையாக இருந்தாலும் அதுவும் வரவேற்கப்படுகிறது. பங்கு அலுவலம் முன் அமர்ந்திருக்கிற சகோதரடாவற்றை செலுத்தி அதற்குரிய ரசீதை பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாரம் நமக்கு அப்பத்தை காணிக்கையா வழங்குகிறவர்கள் வெங்கடாசலபுரம் ஆண்ட்ரிக் ஜோன்ஸ், வெங்கடாசலபுரம் ஆண்டனி ஜினோ, கூடலூர் ஆண்டனி சகாயராஜ், கும்பகோணம் மேத்யூ, காட்டூர் ஜேம்ஸ், லால்குடி ஜான் கென்னடி, பாலக்கரை செபாஸ்டின் ரீட்டா, பொன்மலைப்பட்டை சார்லஸ், பெரியவர் சீலி ரிச்சர்ட், பிஹெச்எல் சைமன், இருங்கலூர் ஜோசப், அரியலூர் சேகர், பீமநகர் ஆண்டனியோ, பீமநகர் இம்மாக்குலேட், லால்குடி மேஸ் ஆட்டோ ஸ்பாட்ஸ், தெற்கு இருங்கலூர் ஆரோக்கியசாமி பிரின்சி, புரத்தாக்குடி ராஜன் பாலின் மேரி, சங்கிலியாண்டபுரம் சார்லஸ், சோமரசம்பேட்டை அருண் ஜோசப், பெட்டவாய்த்தலை பாக்கியத்தமால், இரும்பாடி எட்வின் ராஜா, ஜான்சி, கிராப்பட்டி பிரவீன், இவர்கள் அத்தனை பேருக்கும் நமது நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் ஜெபங்களையும் நாம் பொறுத்தாக்கிக் கொள்கிறோம். அதே போல் நமக்கு குரு மாணவ நிதி வழங்குபவர்கள் கொன்னக்குடி ஆலோசனை மேரி, டிவிஎஸ் டோல்கேட் ஸ்டீஃபன் செல்வராஜா, பெருமாள் பாளையம் ஜோஸ்வா பாலராஜ், கீழப்பழூர் ஜாக்லின், சென்னை கிளமெண்ட், கீரனூர் பிரகாஷ், மயிலரங்கம் வினோத், நாச்சிக்குறிச்சி அமலி, பாலக்கரை மெர்சி, இடமலைப்பட்டி புதூர் ஸ்டெல்லா மேரி, சந்தனபுரம் பாக்கியசீலி, பாரதி நகர் ஜார்ஜ், எல்ஐசி காலனி பெனடிக்ட், பாலக்கரை ஆண்ட்ரூ எட்வின், மைக்கேல்பட்டி ஆரோக்கிய அமல், பெரியவர் சீலி ரிச்சர்ட், வரகனேரி ஜோஸ் அலெக்ஸ், காட்டூர் டொமினிக், பரத்தாக்குடி ராஜன் பவுலின் மேரி, பெட்டவாய்த்தலை பாக்கியத்தம்மாள், பாலக்கரை ஓலி ரிடீமர்ஸ் டீச்சர்ஸ், இவர்கள் அத்தனை பேருக்கும் நமது நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நாம் உரித்தாக்கிக் கொள்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மாலை 4 மணிக்கு தற்போது இந்த திருத்தலத்தில் நடைபெறுகிற திருப்பலியை நேரடியாக இணையதளத்தில் யூடியூப்பில் இன்டர்நேஷனல் அமலாசிரம் மற்றும் பவர் ஆஃப் கார்டன் முகவரியில் ஒளிபரப்பப்படுகிறது. அதனை பார்த்து என்னை ஜெபியுங்கள். அதை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, வருகின்ற 27, 28, 29 இந்த 3 நாட்கள், வருகின்ற வெள்ளி, சனி, ஞாயிறு, இந்த 3 நாட்களும் அமலாசிரமத்தில் புனித தந்தை பியோ அவர்களுடைய திருவிழா கொண்டாடப்பட இருக்கிறது. இந்த 3 நாட்களும் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கிறது. அதற்குரிய நோட்டீஸ் உங்களுக்கு திருப்பலி முடிந்து வழங்கப்படும். அதில் அந்த விவரங்களெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த நாட்களில் இங்கே நடைபெறுகிற இந்த நிகழ்வுகளில் பங்கு கொண்டு புனித தந்தை பியோனுடைய அருள் ஆசீர்வாதங்களை பெற்றுச் செல்லும்படியாக நீங்கள் அன்போடு அழைக்கப்படுகின்றீர்கள். மன்றாடுவோமாக. ஆண்டவரே,
உமது மீட்பின் நீரூற்றுகளினால் புத்துணர்ச்சி பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். கிறிஸ்துவோடு இவ்வுலகில் நாளுக்கு நாள் நெருக்கமாக ஒன்றித்து இருக்கும் நாங்கள் புனித அந்தோனியாரின் பரிந்துரையால் மறு உலகில் அவருடைய அருளின் ஆட்சியில் பங்கேற்பாளர்களாக தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. நோயாளிகளுக்காக ஜெபம். எங்கள் மத்தியில் பிரசன்னமாயிருக்கின்ற ஆண்டவராகிய இயேசுவே, இந்த ஜெப தோழமை வாய்ப்புக்காக உம்மை போற்றுகின்றோம். சமாதானத்தை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று சொன்னீரேன். இதோ உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களிடம் உமது தெய்வீக சமாதானம் இரக்கமும் என்றும் இடம்பெறுவதாக. உமது சமாதான தூதர்கள் எங்களோடு குடிகொள்வார்களாக. இறைவா, உடல் உள்ள ஆன்ம சோதனை ஆபத்துக்களிலிருந்து எங்களை காத்தருளும். தீமைகள், தீய சக்தியின் ஆதிக்கம், கொடுமைகள் எங்களை அணுகாதிருக்கட்டும். உம்மை நினைப்பது, ஜெபிப்பது போன்ற ஆன்ம காரியங்களில் நாங்கள் கொண்டிருக்கும் அசட்டைத்தனம் எங்களை விட்டு அகலட்டும். ஏமாற்றம், அநியாயம், பகைமை, சண்டைகள், பிரமாணிக்கமின்மை, கடமைகளில் கவலையற்ற தன்மை, போதைக்கு அடிமையாதல், அளவு கடந்த உலக ஆசை, செல்வ செருக்கு போன்ற சுயநல செயல்பாடுகள் எங்களை தாக்குமிடமிருந்து வழி தவற விடாதேயும். பெருசுமை சுமந்து சோர்ந்து இருப்பவர்களை எல்லோரும் இடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பால் தருவேன் என்று சொன்ன இயேசு தெய்வமே, நீர் இந்த உலகில் வாழ்ந்தபோது சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து உம்மை தேடி வந்த எல்லா மக்களுக்கு நற்சுகமும் நல்வாழ்வும் தந்தீரே. இதோ இன்று உடல் உள்ள பாதிப்புகளால் கஷ்டப்படும் எங்களையும், இன்னும் பல்வேறு இல்லங்கள், மருத்துவமனையை வேதனைப்பட்டு குணம்பெற இயங்கும் அந்த அடியார்களையும் கண்ணோக்கி அருளும். இவன் கண்ணீரை துடைத்தருளும். பூரண சுகமும் விடுதலையும் தந்தருளும். உமது தெய்வீக இன்பத்தில் நித்தியத்திற்கும் பங்கு கொள்ளும் பாக்கியத்தை தந்தருளும். இவ்வாறு இறைவா, மத்திருப்பெயர் மகிமையோட விளங்கச் செய்யும். நன்றி உள்ளவர்களாக மாற்றும். இவர்கள் வாழ்வை ஆசிர்வதியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை காத்தருள உங்களோடு இருப்பாராக. உங்களை ஆதரிக்க உங்களுள் இருப்பாராக. உங்களை காப்பாற்ற உங்கள் பின் இருப்பாராக. உங்களை ஆசிர்வதிக்க உங்கள் மேல் இருப்பாராக. உங்களுக்கு அருளையும் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் அளிப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் ஒவ்வொருவரையும் உடைய குடும்பங்களையும் நீங்கள் செய்கின்ற தொழில் நிறைவு ஆசிர்வதிப்பாராக. நவநாள் ஜெபம். குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்தும் பாக்கியம் பெற்ற பரிசுத்தரான அந்தோனியாரே, வல்லமையுடன் நினைவென பரிந்து பேசுகிறவரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இதுவும் பக்தர்களாகிய நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் உமது திருத்தலத்துக்கு விரைந்து வந்துள்ளோம். நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களின் ஆன்ம சரீர தேவைகளுக்காக பரிந்து பேசினால் கருணையின் கடலான அவர் ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார். தந்தைக்குரிய நமது நேச பராமரிப்பில் எங்களுக்கு முழு நம்பிக்கை உண்டு. நாங்கள் கேட்டுள்ள
இப்போது கேட்கப் போகும் விண்ணப்பங்களை இறைவனிடம் எடுத்துக் கூறி மன்றாடும். புதுமை வள்ளலே, உம்மை கூவி அழைப்போருக்கு செவி கொடுப்பவரே, உம் கரங்களால் அரவணைக்கப்பட விரும்பிய இனிய குழந்தை இயேசுவிடம் இன்று எங்கள் விண்ணப்பங்களை சொல்லி பரிந்து பேசுவீராக. இவை எங்களுக்கு கிடைக்கப் பெற்று நாங்கள் என்று உமக்கு நன்றியுள்ளவர்களாக இருப்போம். மகிமை பொருந்திய புனிதரே, நாங்கள் கேட்பது எங்களுக்கு நல்லதல்ல என்றால் இதைவிட சிறந்ததொன்றை இறைவிடம் எங்களுக்கு அடைந்து கொடுத்தருளும். ஆமென். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவன் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திரு எண்ணெய் மந்திரித்தல். அனைத்தையும் உமது மகிமைக்காகவே படைத்த எங்கள் அன்பு தந்தையே இறைவா, உமது வார்த்தையால் யாவும் புனிதம் அடைகின்றன. நீர் படைத்த இந்த எண்ணெயின் மீது உமது வல்லமையான ஆசியை நிறைவாக பொழிந்து அர்ச்சித்து புனிதப்படுத்தியருளும். உமது திருவுளத்திற்கு ஏற்ப இப்புனித எண்ணெயால் பூசப்படும் யாவரும் உமது அருளையும் ஆசிரியரையும் பெற்று உடல் உள்ள ஆன்மீக நலன்களை பெற்று நலமுடனும் வளமுடனும் அன்புடனும் அமைதியுடனும் மகிழ்வோடும் மன நிறைவோடும் வாழ அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. தயவு செய்து யாராவது திருக்காவலில் இருந்தும் பத்தாளப்பேட்டையிலிருந்து யாராவது வந்திருந்தால் தயவு செய்து என்னை பார்த்துவிட்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். காவிரி கரையில் வீட்டிலுக்கும் புனித அந்தோணியாரே, கதி கலங்கி பரிதவிக்கும் மக்களின் தோழரே. குடும்பத்தில் அவதரித்தவரே, வெண்ணாறு என்ற நாமத்திலே திருச்சபையில் இணைந்தவரே, காவிரி கரையில் வீட்டிலுக்கும் புனித அந்தோணியாரே, கதி கலங்கி பரிதவிக்கும் மக்களின் தோழரே. இறைபக்தியும் ஏழைகள் மீது இரக்கம் கொண்டவரே, சிறு வயதில் சாத்தானை விரட்டி விட்டவரே, ஏழைகள் மீதும்
இதயத்தை கேட்ட குழந்தை இயேசுவை கருத்தில் சுமந்தவரே, நற்கருணை நாதரை துவற்றிலன் கடந்தவரே, ஆவியின் கரையில் வீற்றிருக்கும் புனித அந்தோணியாரே, கலங்கி பரிதவிக்கும் மக்களின் தோழரே. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.